எல்லாருக்கும் நமஸ்காரம். மார்கழி மாதத்தில் எல்லோரும் அதிகாலையில் துயிலெழுந்து அந்த மாயவனை பாடிய ஆண்டாளின் திருப்பாவையை மகிழ்ச்சியோடு சிந்தித்து வருகின்ற இந்த நாளிலே அடுத்த பாடலாக கனைத்திளம் கற்றெருமை பாடுவதற்கு முன்னால் அந்த ஆண்டாளை வாழ்த்தி ஓரிரு வரிகள். ஆடி போர துதித்த ஆடி போர துதித்த ஆண்டாள் நம் கோதை அணியரங்கனுடனூஞ்சல் அணியரங்கனுடனூஞ்சல் ஆடினாள் இப்போதே லாலி பாடி பமாலை தந்த பாடி பமாலை தந்த பட்டர் பீரான் கோதை பணியரங்கனுடனூஞ்சல் ஆடினாள் இப்போதே லாலி. பெருமாளை துயில் எழுப்புவதற்காக ஆண்டாள் பாட, ஆண்டாளையும் அரங்கமன்னாரையும் ஊஞ்சலில் அமர வைத்து நாம் லாலி பாடி மகிழ்ச்சியோடு இன்றைய நாளை தொடங்கலாம். இந்த பாடலிலும் இயற்கை வளம் கொஞ்சி விளையாடுகிறது. அந்த ஆயர்பாடியின் வளம் கனைத்திளம் கற்றெருமை கன்று கீரங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வம் நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வம் தங்காய் நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வம் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடை பற்றி பனித்தலை வீழனின் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீவாய் திறவாய் மனத்துக்கினியானை பாடவும் நீவாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருரக்கம் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருரக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோரெம் பாவாய் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம் பாவாய். சமீப காலமாக பார்த்து வருகின்ற 4-5 பாசுரங்களாக அவளின் உறக்கத்தை விதவிதமான சொற்களில் குறிப்பிடுகிறாள் ஆண்டாள். இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம். கும்பகர்ணன் தோத்து போய் மொட்டை கொடுத்துட்டு போனானா என்று ரொம்ப அழகா இருக்கும் முந்தைய பாடல்கள்ல ஆண்டாள் கேட்கிறாள். பேருறக்கம், இது பெருமைக்குரிய உறக்கம் இல்லை. ரொம்ப நேரமா தூங்குறையே, உன்னுடைய வீட்டு வாசல்ல நாங்க பாடுறோமே. எப்படிப்பட்ட வீட்டு வாசல்? கனைத்திளம் கற்றெருமை கன்று கீரங்கி
மேய்ச்சலுக்கு சென்ற எருமைகள் கன்றுக்காக இறங்குகின்றனவாம். எப்போதுமே நம்ம பசுவை தான் உயர்வா சொல்வோம். ஆண்டாள் எல்லோரும் மந்தமாக இருக்கக்கூடிய எருமை என்று சொல்வார்களே, அதை விடுத்து கன்றுக்கு இறங்கக்கூடிய எருமை என்று எருமையின் தாய்ப்பாசத்தை, தாய்மை உணர்வை உலகிற்கு அறிமுகப்படுத்துகிறாள். மேய்ச்சலுக்கு சென்ற எருமைகள் அதனுடைய காம்புகளில் பால் சோர கன்றை நினைத்தவுடனேயே அப்படியே சொரிந்து விடுகின்றனவாம். இது தாய்மைக்குரிய சிறப்பு. நினைத்து முலை வழியே நின்று பால் சோர, அதற்கு முன்னால கன்றுக்கு இறங்கி அந்த கன்றை நினைத்தவுடனேயே பால் சுரக்குகிறதாம். இது நேரடியான பொருள். இதற்கு மறைமுகமான பொருள் ஒன்று உண்டு. இறைவனை நாம் மனத்திலே எண்ணும் போதே இறைவனுக்கு நம் மீதான அருள் சுரக்குமா. எப்படி வாய் பேசுவதற்கு முன்பு குழந்தைகளுடைய அந்த சிரிப்பும் கண்ணசைவும் தாயினுடைய அருளை பெற துடிக்கின்றனவோ, அதை பார்த்து தாய் மகிழ்வாளோ, அப்படி கன்றை நினைக்கையில் எருமைக்கு முளைக்காம்புகளில் பால் தானாகவே சுரக்குமா. அந்த பால் அதே போல 1, 2 இல்லை, இங்கதான் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் என்று சொல்கிறார்கள் அல்லவா. அந்த ஊரிலே இருக்கக்கூடிய அத்தனை எருமைகளும் அப்படி பாலை சொரிந்ததால் இவளுடைய வீட்டு வாசலில் மண்ணானது அந்த பாலால் சேரானதாம். என்ன ஒரு அழகான கற்பனை. சிறுபான்நாட்டுப்படையிலே சோறு வடித்த கஞ்சி அந்த ஊரெல்லாம் அப்படியே பாய, அது வெயிலில் உலர்ந்து பொடியாகி யானை அதிலே விழுந்து புரள யானையின் உடல் நீரு பூசிக்கொண்டது போல் விளங்குகிறது என்று ஒரு ஓமை வரும். அதை நினைவூட்டுகின்றது இந்த பாசுரத்தின் பாடல் வரிகள். பாலானது இயல்பாக எருமைகளின் முளைக்காம்பில் இருந்து கீழே சுரக்க மண்ணில் அவை நடக்கும் அல்லவா, இப்படியும் அப்படியும். அந்த மண்ணில் எருமையின் கால் குளம்படிகள் பட்டு பால் சோறு கேட்டிருக்கிறோம், பால் சேராக மாறி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வாசல் உன்னுடைய வாசல். வீட்டு வாசலில் நின்று, வாசலில் பனியோ பெய்கிறது, உன் வீட்டு வாசலுக்குள் வரலாம் என்றால் வாசல் முழுவதும் சேராக இருக்கின்றது. அப்படி பனி குளிர்ச்சி எங்களுடைய உள்ளத்தையும் உடலையும் வருத்த நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட செழுமையான ஒரு வீட்டிலே இருக்கக்கூடிய தங்கை, மாயனின் தங்கையே, சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் திறவாய் என்று. சினத்தினால் தென் இலங்கை கோமான், இலங்கையின் கோமான் ராவணன், அவன் மீது கொண்ட சினத்தினால் மனத்துக்கினியான். யார்? எல்லோருடைய மனத்திற்கும் இந்த நாமத்தை சொன்னாலே இனிமையாக இருக்குமே, ராமபிரான். ராமபிரான் தென் இலங்கைக்கு அதிபதியான ராவணனை கொன்றவன் என்ற அடைமொழியோடு கிருஷ்ணாவதாரத்தை பாடுகின்ற ஆண்டாள் இந்த பாடலில் ராமனை குறிப்பிடுகின்றாள். மனத்துக்கு இனியவன் என்று குறிப்பிடுகிறாள். நினைக்கும் போதே சில நிகழ்வுகள், சில நபர்கள் நமது மனதிற்கு மிகுந்த இனிமையை தருவார்கள். அப்படி சினத்தினால் அவன் ராவணனை அழித்த போதும் கூட அவன் மீது கோபம் வராமல் நினைத்த மாத்திரத்திலே இனிமை வருகின்றது. அப்படிப்பட்ட ராமனை, அது எப்படிப்பட்ட நாமம்? ராமநாமம். நாமம் நல்ல நாமம், நன்மையின் ரூபமாய் நானிலம் போற்றும் ராமநாமம் நல்ல நாமம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே. இம்மையே ராமா என்ற 2 எழுத்தினால், இம்மையே ராமா என்ற 2 எழுத்தினால், அப்படிப்பட்ட உயர்ந்த நாமம்.
ராம் என்று சொல்லும் போதே நம்முடைய பாவங்கள் எல்லாம் தீரும். அப்படிப்பட்ட தென்னிலங்கை கோமானை செற்ற ராமனை நாங்கள் புகழ்ந்து பாடவும் நீ வாய் திறக்காமல் கேட்டுக்கொண்டிருக்கின்றாயே. இனித்தான் எழுந்திராய், இது என்ன பேருறக்கம்? நாங்கள் உன் வீட்டு வாயிலில் இருந்து மனதுக்கினியவனை பாடுகின்றோமே, உன் செவிகளில் அது விழுந்தாலும் கூட நீ அசைவற்று படுத்து கிடக்கிறாயே, இது என்ன உறக்கம்? அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் என்பாவாய். நாங்கள் எல்லோரும் இப்படி வந்து உன் வீட்டு வாசலில் தவம் கிடப்பதை, பழியாய் கிடப்பதை அத்தனை பேரும் அறிந்து கொள்வார்களே, அப்படி நீ கும்பகர்ணனை போல தூங்குகின்றாயே, எல்லோரும் உன்னை பின்னாளில் கேலி பேச அது ஒரு காரணமாகுமே. இவையெல்லாம் அறிந்து நீ எழுந்திருக்க மாட்டாயா? கதவை திறவா என்று முன்பாடலில் சொன்ன ஆண்டாள், இப்படி தூங்குகிறாயே, உன்னுடைய துயிலை நின்று நீ நீங்க மாட்டாயா என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றார். இந்த பாடலை பொறுத்தவரை ஆண்டாள் மிகச் சிறப்பாக அந்த பகுதியினுடைய செல்வ வளத்தை குறிப்பதோடு இராமாயணத்திலே ராமனின் பெருமையை, ராவன் தென் இலங்கை கோமான் என்று அவன் செய்த செயல் தீயதாயினும் அவனுக்குள்ள அந்த நல்ல பண்பை, அவனுடைய இயல்பை அப்படியே பாடியிருக்கிறாள். அவன் தென் இலங்கை கோமான், எவ்வளவோ நல்ல குணங்கள் இருந்தாலும் ஒரு துளி விஷம் என்பது மொத்த பாலையும் விஷமாக்கும். அதுபோல அவனிடத்திலே இருந்த ஒரு தீமை அவன் அழிய காரணமாயிற்று என்று சொல்லாமல் சொல்லி, எந்த விதமான தீமையும் இல்லாமல் நாம் நம்முடைய மனதை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது என்று சொல்வாளே, அப்படி இறைவனை இவளுடைய நாமத்தை பின்பற்றி ஆண்டாளுடைய ஆச்சரியமான திருப்பாவையை பாடி இந்த பொழுதையெல்லாம் சிறப்பான பொழுதாக்க, நாளெல்லாம் நன்மையான நாளாக்க அருமையான வாய்ப்பை வழங்கி இருக்கின்ற அத்தனை பேருக்கும் இதயத்தின் அடித்தளத்தில் இருந்து நன்றிகளை தெரிவித்து நாளை அடுத்த பாடலில் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுவது கற்பகம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா, பொழிச்சலூர். நன்றி, வணக்கம்.